இந்திய ரயில்வே துறையில வெளியா இருக்கிற 1010 வேகன்சிஸ்க்கான அறிவிப்பை பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஎன் ஸ்டடி ஃபோக்கஸ் யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு, தற்போது வெளியா இருக்கிற கிராம உதவியாளர் பணிக்கான முழு விவரங்களையும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே வரோம். மறக்காம டிஎன் ஸ்டடி ஃபோக்கஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்லையும் வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காமல் இணைங்க. உங்களுக்கு ரெகுலரான அரசு வேலைவாய்ப்பு பற்றின தகவல்கள் வாட்ஸ்அப்லையும் டெலகிராம்லையும் ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்திய ரயில்வே துறைக்கு இயங்கும் இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்கிற இந்த ஃபேக்ட்ரிக்காக அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1010 காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள் எந்தெந்த பணிக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மெக்கானிஸ்ட், பெயிண்டர், வெல்டர், எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பேத்தாலஜி உள்ளிட்ட பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1010 காலி இடங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு மேலே இருக்கிற டிகிரி, டிப்ளமா, இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி எதுக்கு சொல்றாங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்காக வரைக்கும் தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதாவது தொழில் பழகுனர் பணிக்கானது மட்டுமே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த பணிக்கான முழுமையான கல்வி தகுதி ஒன்று வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த பணிக்கான வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இந்த பணிக்கான வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாங்கன்னா 15 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருந்திருக்கணும், 24 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஐடிஐ முடிக்காதவங்க 15 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், 22 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. இந்த பணிக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு டிவிஷனா வந்து பார்த்துக்கலாம். ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா என்சிவிடி அதாவது ஐடிஐல வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் பணிக்கு 10th பாஸ் ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா என்சிவிடி அதாவது ஐடிஐ வந்து பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராமிங் அந்த சிஸ்டம் அட்மின் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆயிருக்கணும். ஐடிஐ சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட், அப்படி இல்லைன்னா டேட்டாபேஸ் சிஸ்டம் அசிஸ்டன்ட் ஆர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அசிஸ்டன்ட் வந்து ஐடிஐ ட்ரேடில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பணி இப்போ நம்ம பார்த்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஐடிஐ ஏற்கனவே முடித்தவங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் புதுசாக வந்து நியமிக்கிற பணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிஸ்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பெண்டர் அண்ட் பெயிண்டர் பணிக்கு 10th முடிச்சிருக்கணும், வெல்டருக்கும் 10th முடிச்சிருக்கணும், எம்எல்டி ரேடியாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு எவ்வளோ சம்பளம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு அதாவது 10th முடிச்சவங்களுக்கு 6000 ரூபாவும், 12th முடிச்சவங்களுக்கு 7000 ரூபாவும், ஐடிஐ முடிச்சவங்களுக்கு 7000 ரூபாவும் இந்த பணிக்கான சம்பளம் வந்து தராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போது 10% வந்து இந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்ல உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11/8/2025. இந்த பணிக்கு நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைன் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா https://pb.icf.go.in இந்த இணையதளத்து மூலம் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸா வந்து கட்ட வேண்டியது இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ பெண்களா வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 100 ரூபாய் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மறக்காம இந்த பணிக்கு 11/8/2025 அப்ளை பண்ணுங்க. மேலும் அரசு வேலை வாய்ப்பு தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனலை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.